ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சனா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம செகண்ட் பேட்சோட செயின் ஸ்டிச் வீடியோவில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீடட் திங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் எப்பொழுதும் போல். நீங்கள் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செயினில் ஃபில்லிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபில்லிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் செயின் ஃபில்லிங். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செயினில் நெக்லைன் வந்து நார்மலாக எப்படி ப்ராக்டிஸ்க்கு ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பா மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கேலில் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த மட்டும் கர்வ் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம நெக் மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே இந்த மாதிரி வரைஞ்சி தான் கர்வ் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரவுண்ட் நெக் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பா மாதிரி ட்ரா பண்ணி தான் இதுலேருந்து தான் ரவுண்ட் நெக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக வந்து கர்வ் நல்லா அழகாக வரும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பென்சிலில் கர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நெக்லைன் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் பெரிய பெரிய ப்ளவுஸ் போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் ஸ்லீவ் போட்டாலும் சரி, ஸ்டார்டிங்கில் 2 செயின் ஸ்டிச் போட்டு தான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸ்லீவையும் அப்படி தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஏதாவது ஸ்டிச்சஸ் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் அதே மாதிரி நான் பா மாதிரி போட்டுட்டு ஒரு கர்வை ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். கர்வை ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே செயின் ஃபில்லிங்கில் சொன்ன மாதிரியே குட்டி குட்டியாக தான் செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 2 லைனாக நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு லைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் போடும்போது ரொம்ப குட்டியாக போடுங்க. அந்த கர்வ் ஃபினிஷிங் வர மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக தான் வரும். ஒரு 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் நெக்கை வந்து ஒரு லைனில் செயின் ஸ்டிச் போட்டு அந்த இடத்த நான் நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எப்போவுமே ஒரு இது முடிச்சுட்டு பக்கத்துக்கு போனாலுமே அந்த இடத்த நாட் பண்ணி ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி நான் பண்ணிவிட்டு பக்கத்தில் எந்த அளவுக்கு பக்கத்துலேயே முடியுமோ அதே அளவுக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு நெக்லைனை வந்து திருப்பி நான் அதுக்கு பக்கத்துலேயே போடுறேன். ஸோ இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ப்ளவுஸு. ஸோ அப்போ வந்து பீட்ஸ்லலாம் ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் உடஞ்சிரும். சில டைம் வந்து ப்ளவுஸு அந்த மிஷினில் இருக்க நீடிலே வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம இது மாதிரி கொடுக்கும்போது ஸோ இது மேலேயே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸுக்கும் எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 லைனில் செயின் ஸ்டிச் நம்ம வந்து போடுறோம். ஸோ இதையும் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஜரியில் தான் காமிச்சிருக்கேன். ஸோ சில்க் த்ரெட்டில் நம்ம பண்ணுறதுக்குமே சேம் ப்ராசஸ் தான், எல்லாமே ஒன்று தான். ஸோ செயின் ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து நார்மலாக சில்க் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே சிங்கிளாக யூஸ் பண்ண முடியாது. சில்க் த்ரெட்டை வந்து 2ஆக மடிச்சுட்டு அந்த இடத்துல நாட் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து 2ஆக மடித்து எடுத்து நாட் பண்ணிக்கோங்க, நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. ஸோ இப்படி சேம் ப்ரொசீஜர் தான். சரியை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2 த்ரெட்டாக இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு த்ரெட்டில் வந்து ஈஸியாக போட முடியல அப்படின்னா நான் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோவில் வந்து 2 த்ரெட்டையும் எப்படி ஒன்றா நம்ம வந்து வச்சு ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்குறதுன்றத ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க என் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து இந்த இதை நோக்கியே போடுறேன். ஸோ இன்கேஸ் நம்ம ப்ளவுஸ் இப்போ சாரீ கலர் வந்து ப்ளூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்து கூட அந்த இடத்த நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கலாம். இதுவுமே நான் அந்த சரிக்கு பக்கத்தில் தான் போடுறேன். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் போட்டுக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சுமே நம்மளால் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ குட்டியாக போட்டுருங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட நெக்லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க் பேட்சோட தேர்டு பேட்சோட அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ பேசிக் கிளாஸோட ருப்பீஸ் வந்து 250, அட்வான்ஸ் கிளாஸோட ருப்பீஸ் வந்து 550. இன்கேஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக தெரியும்.